Hi, do you know what is intimidation threat? Intimidation threat na intimidate பண்றாங்கன்னா யாரோ நம்மள பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு கிளையண்ட்டோடைய எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க, இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உள்ள யாருமே உங்களை பயமுறுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எந்த சுச்சுவேஷனுக்குள்ளேயும் ஆளாகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்டேருந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கிக்கிறதோ, அப்படி இல்லைனா அன்வான்டாக அவங்க கூட வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதோ, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தரால் உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கூட சில நேரத்தில் உங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு கூட உங்களை வந்து இன்டிமிடேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் கரியரை ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக. அந்த டைமில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனியாக இருப்பாங்க, உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கூட நினச்சிப்பீங்க, வா நான் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, பட் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, வா சூப்பர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உயிரை கொடுத்து அங்கே போய் வேலை பார்ப்பீங்க. பட் அங்கே என்ன ஆகும்னா, நீங்கள் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக ஒப்பீனியன் கொடுக்கல, அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒன்று அப்பாயிண்டே பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் உன்னுடைய இயர்லி வருமானத்தில் எங்களோட இன்கம் தான், தட் இஸ் நாங்கள் உனக்கு கொடுக்குற ஆடிட் ஃபீ அதுதான் உன்னோட மேஜர் சங்க் ஆஃப் இன்கம்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் நாங்கள் சொல்கிற மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை மிரட்டினாங்கன்னா that is called as intimidation threat. ஸோ மெனி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, நிறைய சிச்சுவேஷனில் இன்டிமிடேஷன் த்ரெட் வரும். ஓகேவா, நிறைய கேசஸில் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நிறைய கேசஸில் வந்து நீ அன்னைக்கு ஒரு நாள் கிஃப்ட் வாங்கினல அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி there are so many methods of intimidation. இன்டிமிடேஷன் த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சால் ஒன்றாலேருந்து டிஸ்அசோசியேட் ஆகிடுங்க. இல்லைனா அந்த இன்டிமிடேஷன் த்ரெட்டை எப்படி கம்மி பண்ணலான்னு பாருங்கள். இல்லைனா அந்த இன்டிமிடேஷன் த்ரெட் அப்படி எலிமினேட் பண்ண முடியுமா? என்ன நான் அந்த கார் எனக்கு கிஃப்ட் கொடுத்தேன், பட் அதுக்கும் அந்த ஆர்டருக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நான் நினைக்கல, பட் உனக்கு கார் வேணுமா எடுத்துகிட்டு போயிடு, எனக்கு வேண்டாம், பட் ஐ வில் பி வெரி 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 ப்ராப்பர் இன் மை ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி யூ ஹாவ் டு அப்ஹோல்ட் யுவர் டெசிஷன். அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் intimidation threat. Thank you so much. Have a nice day. Other 4 threads also have been explained. Please visit the channel for the entire video of all the explanation for different types of thread, because you have 5 different types of thread: self-interest, self-review, advocacy thread, familiarity thread, and now the one that we have discussed, intimidation thread. Bye.